மேம் எங்ககிட்ட விஐபி கேட்டகரியில மெம்பர்ஷிப் புக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணமோ உடனே புக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் உடனே புக் பண்ணீங்க. அவங்க எல்லாத்துக்குமே தேங்க் தான் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த மெம்பர்ஷிப் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேம் வந்து எங்ககிட்ட ரீஃபிக்ஸிங்கு, ஹெட் மசாஜ், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஹேருக்கு ஒரு டீப் கண்டிஷனிங் ஸ்பா, இவங்களோட ஹேருக்கு கெரட்டின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மொத்தமாக எத்தனை சர்வீஸ் 7-8 சர்வீஸ் இருக்குது. இது எல்லாமே நார்மலாக நாங்கள் ஆல்ரெடி 20% டிஸ்கவுண்ட் தான் கிளைண்ட்டு கொடுத்துருந்தோம். அப்பயே 11,000 12,000 வரும் இத்தனை சர்வீஸ்க்கு. பட் இப்போ இவங்க எல்லாமே சேர்த்து எடுக்கும் போதே 5,000 காம்போவில் மற்றது எல்லாமே வந்துருச்சு. கெரட்டினுக்குமே 3,499 இந்த ப்ரைஸ் தான் வந்திருக்கு. அது மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 7,500 8,500 இந்த ப்ரைஸ் வந்துருக்கு. மேம் நீங்கள் ஹாப்பியாக இந்த விஐபி மெம்பர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணது ஹாப்பி தான். மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க மேம்? ரேஸில் ப்ரைஸ் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கா என்ன? இது நிறைய பேர் டவுட் இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே தேவையா தேவையில்லையா யோசிக்காம டக்குன்னு புக் நீங்கள் உடனே காம்போவும் போட்டுருந்தீங்கல்ல பண்ணிட்டு. ஸோ அதனால ரீஃபிக்ஸிங்கிறது 4 months வந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது பாருங்க, ரேஸ்க்கு நம்ம கண்டிப்பாக போக போகிறோம். ஸோ மெம்பர்ஷிப் புக் பண்ணிட்டா ஒரு ட்ரஸ்டான இடத்துக்கு நம்ம ட்ரஸ்டான விஷயத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணனால புக் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. ப்ரீமியமும் அதுக்கு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிற பிளேஸ்க்கு வந்துருச்சு. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கோல்டுக்கு மாறிடும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி எதுக்கு வச்சுருக்கோன்னா அதுக்கான ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் மாறும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இவ்வளோ சர்வீஸ்க்கு வெறும் 8,500 தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரீஃபிக்ஸிங் உங்களுக்கே தெரியும் 4 hours ஆகும். அந்த சர்வீஸ் ஒன்லி 4,000க்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.